அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் சௌமியா ஹியர் ஃப்ரம் A to Z ஆஸ்ட்ரோ இன்ஃபினிட்டி ஸ்ட்ரீம் யூடியூப் சேனல். இன்னைக்கு டே 15 ஆஸ் யூஷுவல் சூப்பர்பான வீடியோ கண்டென்ட் தாங்க. அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மங்களகரமான வெள்ளிக்கிழமை. ஸோ அம்பாளை பற்றின ஒரு அற்புதமான கதை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பக்தர்களின் வேண்டுதலை மனதார ஏற்று அற்புதமாக அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மாங்காடு காமாட்சி அம்மனுடைய கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ கண்டென்ட் கொள்ள போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி சிவபெருமான் பார்வதி அவங்களுடைய காதல், அவங்களுடைய ஒரு கதைகள் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து ரீசன்ட் டேஸில் கொடுத்துருந்தேங்க. அப்படித்தான் சிவபெருமானும் பார்வதியும் ஒரு நாள் கைலாயத்தில் உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி விளையாடிக்கிட்டு தன்னோட அன்பை வந்து பரிமாறிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கப்ப பார்வதி தேவி தன்னையே மறந்து தெரியாம சிவபெருமானுடைய கண்களை தன்னோட இருக்கையால மூடி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால என்னாச்சு அப்படின்னு சொன்னா உடனே முழு பிரபஞ்சமே இருள மூழ்கிடுச்சுங்களாம். சூரியன் ஒளி இழந்துட்டாராம், சந்திர பகவான் மறைஞ்சு போயிட்டாராம், தேவர்கள் எல்லாம் திகச்சு போயிட்டாங்களாம், உலக மக்கள்லாம் என்ன நடக்குதுன்னே புரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்களாம். அந்த அளவுக்கு மக்களுக்கு, உலக மக்களுக்கு அது துன்புறுத்தும் நிலையில இடையூறாக மாறிடுச்சான். உடனே கோபம் கொண்ட சிவபெருமான் பார்வதி தேவி பார்த்து, தேவி, என்னுடைய கண்கள் வெறும் கண்கள் கிடையாது, பிரபஞ்சத்தின் வெளிச்சம், அதுதான் ஒளியை கொடுத்துட்டு இருக்கு. நீ வந்து விளையாட்டுத்தனமா இந்த மாதிரி கண்களை மூடி உலக மக்களுக்கு துன்புறுத்தும் நிலையை ஏற்படுத்திட்டேன். என்னில் பாதியான என்னுள் கலந்த சக்தியாக இருந்தும் மக்களுக்கு துன்புறுத்தும் நிலையை நாம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? எதற்காக இந்த காரியத்தை பண்ணேன்னு சொல்லி ரொம்ப கோபம் பண்ணிட்டாரு. உடனே பார்வதி தேவி தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. என்னை மன்னித்து ஏத்துக்கோங்க, நான் வந்து ஒரு விளையாட்டுத்தனமா உங்க கூட விளையாண்டுட்டு இருந்தப்ப யோசிக்காம நான் செஞ்சுட்டேன், நான் செய்தது தவறுதான். பட் ஒருபோதும் என்னுடைய மக்கள், உங்களுடைய மக்கள் எனக்கும் தான் மக்கள், என்னுடைய மக்கள் துன்புறணும் இல்ல அவங்க கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு நினைச்சது கிடையாது. அந்த மாதிரி எண்ணம் எனக்கு கிடையாது. அதனால என்னை நீங்க மன்னித்து ஏத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மால் தான் ரொம்ப கோபக்காரர் இல்லையா, அவரோட கோபம் கொஞ்சம் கூட குறையலையா. இல்ல, நீ வந்து பூலோகத்துல போய் கடுமையான தவம் இரு, என்னைக்கு உன்னுடைய தவம் என் மனதிற்கு ஏற்புடையதாக இருக்கோ அன்னைக்கு நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாராம். உடனே பார்வதி தேவியும் யோசிக்காம பூலோகத்துக்கு தவம் இருக்கிறதுக்காக வந்திருக்கா. அப்படி பூலோகத்திற்கு வந்த பார்வதி தாய் அடர்ந்த நிறைய மாமரங்கள் இருக்கக்கூடிய வனத்தை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த இடம் தான் மாங்காடு. அதாவது அடர்ந்த மாமரங்கள் இருந்ததுனாலையும் அது காடா வனமா இருந்ததுனாலையும் தான் அந்த இடத்திற்கு மாங்காடுன்னு பேர் வந்திருக்கு. அங்க வந்து அவங்க என்ன தவம் செய்ய முடிவெடுத்தாங்கன்னா பாஞ்சாக்னி தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவம் மேற்கொள்ள முடிவெடுத்திருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, தன்னை சுற்றி 4 மூலையிலும் அக்னியை மூட்டி மேலே இருந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வெப்பத்தையும் ஏற்று நடுவில் ஒற்றை காலில் நின்று இவங்க தவம் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 4 மூலைகள்லையும் 4 அக்னியிலிருந்து வரக்கூடிய வெப்பமும் சூரியன் இருந்து தினசரி கிடைக்கக்கூடிய அந்த வெப்பமும் சேர்ந்து 5 வெப்பமும் கலந்ததுனால தான் பாஞ்சாக்னி தவம்னு சொல்லி அந்த தவத்துக்கு பேருங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கடுமையான தவம் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என் ஈசனே, நான் தெரியாமல் செய்த தவறுக்கு என்னை மன்னித்து என்னை உங்களுடன் இணைய நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அருள் புரியுங்கள், நான் திருப்பி உங்ககிட்டயே வந்து நான் கலக்கணும், நாம் எப்போவுமே வந்துட்டு ஒரு உடல் ஈருயிராக இருக்கும், அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு மீண்டும் கொடுங்க, நான் வந்து தவறாமல் இந்த தெரியாமல் வந்து இந்த தவறை நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப மனமுருகி அவங்க கடுமையான தவம் இருந்திருக்காங்க. இப்படி அவங்க ஒற்றை காலில் தவம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் பாஞ்ச அக்னி, நம்மளால் கொஞ்ச நேரம் கூட இப்போ இருக்க வெயில தாங்க முடியலைங்க. ஆனால் தேவி வந்து தன் தவறை உணர்ந்து அந்த தவறை திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் அவர் கணவர் சொல்லிட்டாருன்னு அந்த சொல்லை வந்து மதித்து அதுக்கு இணங்க வந்து அவங்க தவம் இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க பாஞ்ச அக்னி தவம் இருந்திருக்காங்க. ரொம்ப கடுமையாக இருக்கும்னு 4 மூலையில் இருக்க அக்னி ப்ளஸ் சூரியன் வெப்பம் இது எல்லாம் சேர்ந்து அந்த சூட்டுக்கு நடுவில் ஒற்றை காலில் நின்று கடுமையான தவம் இருந்திருக்காங்க. நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, ஏன் வருஷங்கள் கூட கடந்தது. ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய தவத்திலிருந்து கொஞ்சம் கூட தளரல, அதை விடலை, இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இன்னும் ரொம்ப பவராக அவங்களுடைய தவத்தை வந்து வலிமைப்படுத்திட்டே போனாங்களாம். இதை பார்த்துட்டு இருந்த தேவர்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்களாம். தேவி இவ்வளவு கடுமையாக விரதம் இருக்காங்க, நம்மளால அதை பார்க்கவே முடியல, ஆனால் அவங்க எப்படி அதை வந்து எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்களாம். எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்களா, கண்டிப்பா இவங்களுடைய அந்த கடுமையான தவத்திற்கு வந்து பலன் கிடைக்கும், சிவபெருமான் கண்டிப்பாக மனமிறங்கி வந்து அவங்க தேவியை வந்து ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அப்போ வந்து நம்ம சிவபெருமானுக்கு ஒரு வழியா வந்து மனசு இறங்கிடுச்சாம். ஓகேன்னு சொல்லி தேவியோடைய தவத்தை பார்த்து நாம போய் ஏத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி காட்சி கொடுத்தாராம். உடனே அதை பார்த்து தேவிக்கு மிகுந்த ஆனந்தம் ஆயிடுச்சாம். தேவி, உன்னுடைய தவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், நீ வந்து இவ்வளோ கடுமையாக இது பண்ணிட்டு உன்னோட தவறை நீ உணர்ந்ததை வந்து நான் உணர்ந்துட்டேன். ஸோ நீ இதே தவத்தை வந்து காஞ்சிபுரத்தில் போய் கண்டினியூ பண்ணு, நான் அங்கே வந்து உன்னை ஏற்றுட்டு நான் உன்னை மணந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து மறைஞ்சிட்டாராம். தேவியும் மிகுந்த சந்தோஷத்தில் மாங்காட்டில் தன்னோட தவத்தை முடித்து, கடுமையான தவத்தை முடித்து சந்தோஷமாக காஞ்சிபுரத்தில் போய் தவத்தை தொடங்கியிருக்காங்க. அங்கே சிவபெருமான் வந்து தோன்றி ஏகம்பரநாதரா வந்து தேவியை ஏற்றுக்கிட்டு, அதாவது ஏகம்பரநாதர் காமாட்சி தாயாரா காஞ்சிபுரத்தில் அற்புதமாக இந்த உலகத்திற்கு சக்தி
வாய்ந்த ஜோடியாக, சக்தி வாய்ந்த தம்பதியாக நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அருள் பாலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாங்காடு கோயிலேயே தபஷ் காமாட்சி ஸ்தலம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்துட்டு அவங்க அங்கே தவம் இருந்த அந்த இடத்த வந்து நமக்கு தனியாக மார்க் பண்ணி சேவிக்கிறதுக்காக வச்சுருக்காங்களாம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க கடுமையான தவம் இருந்ததுனால ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸாக அந்த வைப்ரேஷன் வந்து சாதாரண மக்கள்னால ஏற்றுக்க முடியாத ஒரு வைப்ரேஷனாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தாங்க ஆதி சங்கராச்சாரியார் வந்துட்டு ஒரு ஸ்ரீசக்கரம் பண்ணி அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அந்த சக்தியை வந்து கொஞ்சம் குறைச்சி நிலைத்தன்மைக்கு கொண்டு வந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி மக்கள் வந்து சாந்தமாக அந்த இடத்துல போய் அம்மனை சேவிச்சு அவங்களோட அருள் பெறுற மாதிரி இருக்குங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்க நிலைமையில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் வந்துட்டு அவங்க தம்பதியராக நமக்கு வந்து அருள் பாலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலும் சரி, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலும் சரி, இந்த 2 இடத்துக்கு போயுமே பக்தர்கள் என்ன வேண்டினாலும் நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்குற இடத்துல தான் அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க நம்ம காமாட்சி தேவி. ஸோ இந்த கதையிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம தவறே செய்திருந்தாலும் அந்த தவறை உணர்ந்து அதற்காக மனமுருகி இறைவன் கிட்ட போய் வேண்டிட்டா நாம் செய்த தவறை ஏற்று மன்னித்து நமக்கு நம்மளுடைய வேண்டுதலையும் கோரிக்கைகளையும் அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நான் எல்லா கதையிலையும் சொல்கிறது தான், ஒரு பக்தி அப்படிங்கிறது பொறுமையுடன் இருந்து இறைவனை உணர்தலில் தான் இருக்குங்க ஒரு இறைவனுடைய அருள். ஸோ அந்த மாதிரி நாம் எல்லாருமே மாங்காடு அம்மனையும் காஞ்சிபுரம் காமாட்சியும் சேவிச்சுட்டு பொறுமையாக இருந்து நம்ம பக்தியை அவங்களுக்கு நிரூபித்து நாமளும் வந்து நம்மளுக்கு என்ன வரம் வேணுமோ அதை அவங்க கிட்ட கேட்டு நம்ம நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற இடத்துல சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஷுவல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் நம்ம சேனலில் வர எல்லா கதைகளும் கண்டினியூ பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கதை தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். அந்த கதையை உங்களுக்கு அப்கமிங் டேஸில் நான் பேசுகிறேன். நாளைக்கு வேற ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then it is bye from Soumya here from A to Z Astro Infinity Stream YouTube channel. Thank you.